Hey, hi guys, எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே 18th of September. இப்போ இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். வெந்து தணிந்தது காடோட படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அப்படி சொல்கிறத விட நம்ம கூல் சுரேஷ் தலைவர் சொல்கிற மாதிரி சொல்லலாம். வெந்து தணிந்தது காடு மக்காளி எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு அந்த மாதிரி, ஓகேங்களா? அவ்வளோ ஃபன்னாக தான் எதிர்பார்த்து அப்படி போகிற மாதிரி தான் அந்த படத்துக்கு. ஆக்சுவலி நான் வந்து படம் ரிலீஸ் ஆனால் 15th அன்றைக்கி போகல. அன்றைக்கி சுச்சுவேஷன்ஸ் வேர் நாட் சூட்டபிள். எப்படி சொல்கிறது, ஐ ஹேவ் ஒர்க் அப்படி இருந்தாலும் லீவ் போட்டு போயிருக்கலாம் தான். டிக்கெட்ஸ் கிடைக்கல, ப்ளஸ் கூட ஃப்ரெண்ட்ஸு வரேன்னு சொல்லிட்டாங்களா. சரி, அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதா தான் பிளான் இருந்தது. அண்ட் தென் இந்த கண்ணடியெல்லாம் ஓவராலாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கண் இன்னும் அந்த பஃபியாக இருக்குது. ரொம்ப டயர்ட்னால சரியாக தூங்க முடியல. அதனால் வந்து இந்த மாதிரி போட்டு சமாளிக்க வேண்டியதாக இருக்குது கைஸ். சரி, ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெந்து தணிந்தது காடு அந்த படம் பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். இது ஒரு 2 நாளாக போக வேண்டியது. சிச்சுவேஷன் சரியில்லை, கூட வரேன்னு சொன்னவனுங்க சொதப்பிட்டானுங்க. சரி, ஓகே. இன்னைக்கு சாட்டர்டே, எல்லா தேட்டரும் கிட்டத்தட்ட ஃபுல்லு. பிஆர் மால்ல 12:30 ஷோ இருந்தது. அதுவும் கம்மி ரேட் டிக்கெட் தான், 60 ரூபா டிக்கெட் தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லை, படத்தை பார்த்தே ஆகணும்ட்டு 60 ரூபா டிக்கெட் போட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்போ போகிற வழியில் ஃப்ரெண்டு வேறு பிக்கப் பண்ணோம். அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போவாங்க. வெயில் வர கண்ணா பின்னான்னு இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல. வந்தீங்கன்னா இந்த பார்க்கிங் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சீப்பு. விஆர் குள்ள பார்க்கிங்கோட இது வெளியே இருக்கிறது ரொம்ப சீப்பு. அங்கே உங்களுக்கு 170+ உங்களுக்கு ஏதோ வரும் டைமிங் பொறுத்து. இங்கே வந்து பாருங்கள் 2 ஹவர்ஸுக்கு 30, அப்புறமா 1 ஹவருக்கு 20 அந்த மாதிரி தான். ஆனால் ஓப்பனில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெயில் டைம் தான் ரொம்ப கஷ்டம். என்னாச்சுன்னா தேர்ஸ்டே வேஸ்டட், டிக்கெட் கிடைக்கல, ஃப்ரெண்ட்ஸ் டைமிங்கு. அப்புறம் ஃப்ரைடே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் சொல்லுங்கள், இவனுங்க இப்படி சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி தட்டி கழிச்சிட்டே இருந்தாங்க. சரி, எப்படியும் நம்ம பொறுமையாக பார்த்துக்கலான்ற மைண்ட் செட் தானே. அப்புறம் திடீர்னு ஃப்ரைடே நைட்டு தோணுச்சு, சரி இல்லைடா நம்ம பார்த்தே ஆகணும். எஸ்டிஆர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபர்ட்லாம் போட்டு பயங்கரமாக வந்து நடிச்சிக்கிறாப்புல. ப்ளஸ் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்டாரா, தூங்கிட்டு வாங்க அது இதுன்னு சொல்லிட்டு. சரி, நம்மளுக்கும் இல்லைடா போய் பார்த்தே ஆகணுன்ற மாதிரி. அதனால சாட்டர்டே என்ன டைமிங் இருக்கோ பட்டன் புக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். நானும் முடிஞ்சால் கன்னடி இல்லாமல் பேச ட்ரை பண்ணுறேன்.
ஓகே தேர்ஸ்டே தான் வேஸ்ட் ஆச்சு, சரி ஃப்ரைடே போகலாமான்னு பார்த்தா டிக்கெட்ஸ் வேர் நாட் அவைலபிள் தான். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் கொஞ்சம் பின்னாடி உட்காந்து பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அந்த சீட்டு கிடைக்கல, என்ன சொல்கிறது, ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஃபார்வர்டில் கிடச்சிருச்சு, எப்படின்னா நிமிந்து பார்க்குற மாதிரி, அது வந்து அவ்வளோவா நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சரி ஓகே நம்ம படத்தை எப்படியாவது பார்த்தே ஆகணுன்றதுக்காக வேண்டி சாட்டர்டே, அதாவது நேற்று டிக்கெட் புக் பண்ணி போனோம். அதுவும் காலையில் ஷோலாம் கிடைக்கல கைஸ், மத்தியானம் 12:30 மணிக்கு அந்த உச்சி வெயிலில் போயிட்டு பார்க்க போயிருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் வந்து எப்படின்னா எக்ஸாம் ஸ்டேட் அதான் பண்ணிட்டு டேரெக்டாக வந்தான். எந்த மால்னு பார்த்தீங்கன்னா பிஆர் மாலில் தான் பார்த்தோம். பிஆர் மாலில் அதான் அந்த 12:30 ஷோ அதுக்கு போனோம். ஸ்க்ரீன் அவ்வளோ பெருசாக இல்லை, நார்மல் சைஸ் தான். அதுவும் நான் என்ன கதை சொன்னேன்ல, எனக்கு டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி வேறு சரியே இல்லை. ஸோ பின்னாடி கிடைக்காம முன்னாடி உட்காந்து பார்க்க வேண்டியதாச்சு. முன்னாடின்றனால கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் தி எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் குட். ஏன்னா அந்த ஸ்க்ரீன் அவ்வளோ பெருசு இல்லைன்றனால வந்து ரொம்ப கழுத்து வலிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன் சீனே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முள்ளு செடி நிறைஞ்ச ஒரு இடம், அப்படி ஒரு காடு. அதில் வந்து எஸ்டிஆர் இன்ட்ரடக்ஷன் சீன் காட்டுறாங்க. வரார் தலைவர் வராரு, உள்ளேருந்து வெளியே வராரு, ஒரே முள்ளாக இருக்குது. அங்கே அப்போ தான் ஒரு போஸ்ட்மேனை பார்க்குறாரு. போஸ்ட்மேன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தம்பி வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க போல இருக்குன்ற மாதிரி, விச் இஸ் லைக் வெரி டிபிக்கல். இப்போ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க, ப்ரைவேட் ஜாப்ஸ் வந்து சிட்டிஸ்மாக ட்ரை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் ட்ரை பண்ணும்போது அப்ளை பண்ணியிருக்கார் போல மனுஷன். அதுக்கு ரெஸ்பாண்டிங் லெட்டருக்கு வெயிட்டிங், இப்படி செலக்டடாக ரிஜெக்டடான்ற மாதிரி கான்செப்ட் வந்து வெயிட்டிங்கு. அப்போ தான் அந்த போஸ்ட்மேன்ட்ட கேட்குறாரு, எனக்கு எதாவது லெட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்லுவார், இல்லை தம்பி உனக்கு அப்படிலாம் எதுவும் வரலை. அதே மாதிரி அவர் வந்து ரியல் லைஃப்பில் நடக்கிறதையும் சொல்கிறாரு. லைக் ஒரு போஸ்ட்மேன் போஸ்டிங்க்கே வந்து அதுவும் அந்த கிராமத்தில் வந்து கிடைக்கிறதுக்கே ஒரு நியர்லி 1 lakh செலவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு சரி நம்பிக்கை கைவிட்டுறாத, மேபி உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அடுத்த சீன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபயர், லைக் அந்த முள்ளு செடி இருந்த எல்லா இடமும் பற்றிக்கிட்டு எரியுது. அதுலேருந்து தலைவர் வந்து ஜம்பிங் இம்மாச்சு தப்பிச்சு வர்றாரு. அது எப்படின்னு தப்பிக்கும் போது முள்ளு செடியிலே விழுந்துடுறாரு. அது ஒரு பக்கம் டேமேஜ் ஆகிடுதுங்களா, அதுதான் வந்து டைட்டில் கார்டு வருது, தப்பிச்சு வர்றது தான் வெந்து தனிந்தது காடு. ஏதாவது அந்த இடம் தீ பிடிச்சிருக்குல்ல, தீ பிடிச்சி அது மொத்த இடத்தையும் வந்து அழித்து பிளெயின் ஆக்கிடுது. உடனே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா காசு கொடுப்பாங்கள்ல வட்டி கொடுக்குறவங்க, அவர் வந்துட்டு கேட்குறாரு, என்னங்க காசு எப்போ கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் மரியாதைன்ற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி எப்பயும் அந்த வட்டி கொடுக்குறவங்களாம் இருப்பாங்களே அந்த டோன். அவர் வந்து கேட்குறாரு, எப்போ காசு கொடுப்பீங்க, 5000 ரூபாய் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இருந்தால் கொடுக்க மாட்டோமா, போய் இருந்தால் எடுத்துக்கோன்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக பேசுவார் எஸ்டிஆர் ஸ்டார்டிங்லேயே. நான் கூட நினச்சேன் ஓகே இந்த படத்தில் தலைவர் வந்து ஆட்டிடியூட் காட்டுவார் போல் அப்படின்னு பார்த்தா இல்லை, போக படம் ப்ரொக்ரெசிவ் ஆக ரொம்ப கேஷுவலாக ரியலிசமாக இருந்தது. இப்போ ரியல் லைஃப்பில் நடக்கிறது ஒரு 80% வச்சுக்கலாம், 100% யாரும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க மக்கள்னு சொல்லிட்டு 80% வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ரியலிசம் இருந்தது. தென் இங்கே சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ராதிகா வந்து எஸ்டிஆருக்கு அம்மா கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து அவனுக்கு சரி வராது, ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சண்டை சீன் ஆகிடும் அந்த இடம். சரி ஓகே இங்கேருந்து ஏதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம வா இன்னொரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒருத்தர் இருப்பார், ஊரில் வந்து கொஞ்சம் மரியாதையான இருப்போல, அவர்கிட்ட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுப்பாங்க, இவர் தான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னோடனே அவர் சொல்லுவார், அம்மா நான் வேலை செய்கிறதே ஒரு பரோட்டா கடை தான்மா, அந்த பரோட்டா கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. அப்போ இந்த மாதிரி தான் ஊர் விட்டு ஊர் அனுப்புறதுன்றதுலாம் ஒரு சர்வசாதாரணமான விஷயம். ஒன்று வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க, இல்லை வெளி ஊருக்கு அனுப்புவாங்க, ஊருக்குள்ளேயெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கான்செப்ட்டு. சரி அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சுச்சுவேஷன் அவர் சரி ஓகேம்மா நான் அவனை கூப்பிட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பேசி முடிச்சு செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறமா தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலிடம். அந்த மேலிடம் வந்து நீங்கள் ஒரு பாதி படம் தாண்டின ஒரு மாதிரி தெரிய வரவங்களுக்கு அந்த மேலிடம் யாருன்றது. ஸோ அது பாருங்கள் நீங்கள். மற்றபடி நான் ரொம்ப சொல்ல விரும்பல, இது வந்து இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டேன்னா அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்கிப் பண்ணி கதையோட இது சொல்லிடலாம். எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப லேக் இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்த வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக லேக்லாம் தெரில. ரொம்ப நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நார்மலாக ஒரு படத்தை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அது பாட்டு ஒரு ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும். அப்புறம் இன்ட்ரடக்ஷன் சீன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கலர்ஸு
அப்புறம் அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை பட்ஜெட் இல்லாமல் ஏதோ நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற இடத்துலேயே போயிட்டு சும்மா காலி கிரவுண்டில் போய் எடுத்த மாதிரி தான் இருந்தது. என் ஒப்பீனியனில் சொல்கிறேன் நான், இதுதான்லாம் சொல்லலை, சும்மா சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. அந்த ட்ரெயினை காட்டுறது எல்லாமே அப்படி இருந்துச்சு. அப்புறம் படம் ப்ரொக்ரெசிவ் ஆக அந்த ஊர் விட்டு ஊர் ட்ராவல் பண்ணுற சீன்ஸ்லாம் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஷார்ட்ஸும் வந்து ப்ரொக்ரெசிவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாமே. ஸ்டார்டிங் மட்டும் தான் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருந்தது. அப்புறம் சில இடத்துலலாம் வந்து கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்துருக்காங்க. ரொம்ப டல்லாகவே போயிட்டு இருந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே. அப்புறம் அப்படியே போகிறாரா பாம்பே போயிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஸ்லேவரி லைஃப் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஊர் விட்டு ஊர் போய் வேலை செய்யும் போது முதல்ல வந்து நம்மளுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பேசிக்காக தங்கறதுக்கு ஒரு இடம், சாப்பிட்றது சாப்பாடு, அப்புறம் பேசிக் நெசிட்டிஸ்லாம் இருக்கும். ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மேலே ஏறி வராரு இந்த சென்ஸ் வந்து ஒன்றும் லைஃப்லலாம் மேலே ஏறி வரல. போஸ்டிங் ஃப்ரம் சர்வர் பாயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய ஆளுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து 2 பெரும் புள்ளிகள் மாதிரி முதல்ல காட்டுவாங்க. இந்த 2 பெரும் புள்ளிங்களுக்கு தான் சண்டை நடக்கும் பாம்பேயில். அந்த பெரும் புள்ளிங்களில் ஒருத்தருக்கு கீழே வந்து நம்ம எஸ்டிஆர் இருப்பாப்புல. அது அவருக்கே ஸ்டார்டிங்கில் தெரியாது. அது போக 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 தான் சிச்சுவேஷன்ஸ் வந்து பட்டுன்னு மாறும் படத்தில். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சர்வர் பாய் மாதிரி போகுமா, திடீர்னு பார்த்தா சண்டை வரும், அப்புறம் திடீர்னு வெட்டுக்குத்து வரும், அப்புறம் திடீர்னு கன் ஷூட்லாம் வரும். அந்த சீன்ஸ்லாம் வர 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 கொஞ்சம் சீன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்தா அவங்களுக்கு புரியும். நான் இப்போ சொல்லிட்டேன்னா வேஸ்ட்டாக போகிற படமே அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நீங்கள் படத்தை பாருங்கள். அந்த மாதிரி இப்போ ப்ரொக்ரெசிவாக போயிட்டு இருக்கும்போது அந்த பெரிய இடத்துக்கு பிடிச்சிருது இவரை, நம்ம எஸ்டிஆர். ஏன்னா அவர் வந்து ஒரு சம்பவம் இருக்கும், அந்த சம்பவத்தை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணி காப்பாற்றுவார் எல்லாரும். அப்படி காப்பாற்றினதை நம்ம தலைவர் பிடிச்சி போய் நீ ஏன் கூட வந்து இருந்துடுறான்னு சொல்லிட்டு டேரெக்டாக ப்ரமோஷன். அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா இது வந்து ப்ரமோஷன் மாதிரி. எப்படின்னா சர்வர் பாயிலேருந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிற மாதிரி. 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குவாங்க, ஆனால் அது தங்குறது வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு பக்கம் வந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 6 மாதங்களுக்கு பிறகுன்னு வரும்போது பட்டுன்னு பார்த்தா எஸ்டிஆர் அப்படி ஜம்ப் அடிச்சு ஃபுல் க்ளீன் ஷேவ்லேருந்து திடீர்னு பார்த்தா நம்ம மாநாடு படம் லுக்கு கொண்டாப்புல மனுஷன். ஃபுல்லாக தாடி கீழே வச்சுட்டு, தாடினா இப்போ டீசெண்டாக ரொம்ப மீடியம் கூட சொல்ல முடியாது, லோ லெவல் தான், ரொம்ப கம்மியான பீர் வச்சு டீசெண்டாக இருக்கிற மாதிரி அப்படி இருக்க போயிட்டு மாறிட்டாப்புல. இதில் லவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆனால் இல்லைன்ற மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். ஏன்னா லவ் வந்து ஸ்டார்டிங்கில் ஊருக்கு வந்த புதுசில் வந்து சிரிப்பாக தான் இருக்கும். ஜட்டி கூட லவ் தான் வந்திருப்போம் ஒரு மனுஷன், 2 ஜட்டியில் தான் வந்திருப்பார். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அப்புக்குட்டியாக அவர் அடிச்சிருக்க அந்த படத்தில். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நேடா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா போய் வாங்கலாம் சொல்லிட்டு கடைக்கு கொண்டு போவார். அந்த கடையில் தான் ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் ஸ்லோ மோஷனில் வருவாங்க. வந்த உடனே அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க, ரொம்ப எதிர்ச்சியாக நடிச்சிருக்காங்க. எப்படின்னா எடுத்து கொடுப்பாங்க. அவர் வந்து நார்மலாக ஒரு பையன் பொண்ணுங்கிட்ட போய் ஜட்டி கேட்க முடியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு இல்லை வேணான்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாரு. உடனே அப்போ குட்டி தான் இருக்கிற சைஸ்லாம் கொடுக்கணும். உடனே இல்லை சின்னதாக இருக்கும், நார்மல் சைஸ் சொல்லி வாங்கிட்டு வருவாங்க. அப்போ வந்து எஸ்டிஆருக்கு பார்த்து பிடிச்சிரும். அதனால என்ன ஆனால் கூட அந்த கடத்தை போடுவார். சும்மா ஃப்ரீ டைம்லாம் வந்துட்டு இது கொடுங்க அது கொடுங்க கேட்டு சுற்றிக்கிட்டே இருப்பார். அப்புறம் அந்த பொண்ணு போன உடனே இவர் விட்டு ஓடி வந்துடுவார், காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவார். சரி ஓகே அப்படியே போய்கிட்டே இருக்குன்னு பார்த்து திடீர்னு அங்கே ஒரு கட்டு, அவ்வளோதான். அது கூட அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக லைஃப் அப்படியே போய்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா அது பெரிய தலைக்கீழே போய்ட்டு வரல. அங்கே வந்து என்ன மேட்ரு ஆகும்னா, அங்கே வந்து திருப்பி இன்னொரு நாள் போவார். போயிட்டு அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, 10 நாள் எக்ஸாக்டாக சொன்னால் 10 நாள் ஆச்சு. திரும்பி போவாப்புல மனுஷன். போயிட்டு என்னங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே பின்னாடியே போயிட்டு வீட்டை கண்டுபிடிச்சிடுவார். ஏன்னா கொண்டு போய் ஒரு வாட்டி ட்ராப் பண்ணுவார். ட்ராப் பண்ண கூட நடந்து போய் விட்டுட்டு வருவார். அப்படி போகும்போது எந்த லொக்கேஷனில் பார்த்துருவார். அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அதை கொண்டு பார்ப்பார். அது முனையில உட்காந்துருக்கும். எப்படின்னா மேலேருந்து குதிக்க போகிற இடம் மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்கும். அங்கே உட்காந்து அது ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சரி ஓகே அங்கே போய் படத்தில் மேலே ஓடி போய் பேசி ரொமான்ஸ் பண்ணி பாட்டெல்லாம் வரும். அந்த பாட்டு தான் படம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட அந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரே பாட்டு தான் படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அப்புறம் மல்லிப்பூன்ற சாங் தாங்க படத்துலேயே ஹைலைட்டு. அவ்வளோ ஒரு வைபியான சாங் அது. ஒரு எப்படி சொல்கிறது, படத்தில் கிட்டத்தட்ட ரெண்டே பாட்டுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கான்செப்ட். ஒன்றும் மறக்குமா நெஞ்சோ அந்த பாட்டு ஆரம்பித்து படம் முடிய வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. அது இன்னொன்று வந்து மல்லிப்பூ, சூப்பரான வைபியான சாங்கு, நல்லா இருந்தது. டான்ஸ்லாம் வந்து அந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் சூப்பராக ஆடிருக்காங்க. எஸ்டிஆர் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். அது எதிர்ச்சியாக காட்டணுமேன்றதுக்காக வேண்டி ஆட தெரியாத மாதிரி எப்படி காமிச்சிக்கிறாங்க. மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. கன் ஷூட் சீன் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஹைப்டாக இருந்தது. எப்படின்னா இவர் ஃபஸ்ட் டைம் கன்னை ஹேண்டில் பண்ணும்போதே சும்மா அப்படி டப்புன்னு சுடும் போது எல்லாருமே கரெக்டாக சுடுற மாதிரின்றதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேஷனாக அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி ஓகே தான் கேஸ். அப்புறம்
அப்படியே போகுதா ப்ரொக்ரெசிவ் ஆகிட்டு நடுவில் ட்விஸ்ட்லாம் நிறைய வரும். அந்த ட்விஸ்ட்டெல்லாம் நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் தான் வரும். செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும்னா கிடையாது, அதுவும் கிராஜுவலாக லீனியராக தான் போகும். இந்த கேஜிஎஃப் மாதிரி படம்லாம் ஜம்ப் அடிச்சுலாம் போகாது. இது எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகுதுங்களா. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு ஒரு லெவலுக்கு வந்துட்டு ஒரு கடைசியில் எண்டிங்கில் அந்த ட்விஸ்ட்டு சம்பவங்கள் வெட்டு குத்து முதுகில் குத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில் வந்து தப்பிச்சு ஓடிடுவார். தப்பிச்சு ஓடினதுக்கப்புறமா இது வந்து பார்ட் 1 ஸ்டோரி. பார்ட் 2க்கான சீக்வல் வந்து காட்டுவாங்க, ஒரு டீசர் மாதிரி காமிப்பாங்க. இது மாதிரி லுக் மாதிரி கேஜிஎஃப் லுக் மாதிரிலாம் வந்துட்டு மனுஷன் அட்மெண்ட் சொல்லிட்டு வந்துட்டு அப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறதுன்னு ஒரு ஷார்ட் டீசர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுதான் படத்தில் வந்து இப்படி தூக்கி காட்டும். என்னடா இது திடீர்னு வேறு ஏதோ படம் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். மற்றபடி நான் தான் சொல்கிறேங்க, படம் வந்து எஸ்டிஆர் ஃபேனாக தான் நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். நார்மலாக ஒரு ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா 1 டைம் பார்க்கலாம். 1 டைம் தாராளமாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சரி, ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்பி சந்திப்போம். எல்லாருக்கும் பை பாய்.